அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 9/3/2026 மாசி மாதம் 25 திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும், உங்கள் ராசிக்கு 7இல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை 9:30 முதல் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாவதால் மன அமைதி குறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடைஞ்சல்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்படு சற்று கூடுதலாக இருக்கும். புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி, சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை அடைவீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கூட தற்போது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் புதன், 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிகாரியிடமிருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் நிலவிய சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சூழ்நிலை, மன அமைதி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் என்றாலும், இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் சூரியன், செவ்வாய், 8இல் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன், 6ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் ஏற்ற மிகுந்த பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு பொதுவாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், 5இல் சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். சனி 6இல் இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 4இல் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். பொதுவாக புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். என்றாலும் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். முடிந்தவரை ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது, சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன், 3ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், ஜென்ம ராசியில் புதன், 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் உண்டு. முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி, 12இல் சூரியன், செவ்வாய், ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். கடந்த 2 நாட்களாக உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று காலை 9:30 பிறகு 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது
வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் கவனம் செலுத்தினால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.